காவேரி பெரியம்மா, மாமா வணக்கம். எவ்வளவு தைரியம்? வாங்க ஓடிலாம். வாங்க. நீங்க எல்லாரும் நீங்க இங்க இருக்கும்போது நாங்க இங்க இருக்க மாட்டோமா? எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க எல்லாரும் இருக்கும்போதே குஷி மேல கை வைக்க நீ வந்திருப்ப. உங்க யாரையும் நான் சும்மா விட போறதில்ல. ராகுல் மாம். யோ மாமா. அஜித், அஜித், நான் உன்னை விட வயசுல பெரியவன். எங்க குஷியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சின்ன வயசுல கீர்த்தி மேல கண்ணு வச்சிருந்தீங்கல்ல. ஐயோ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடா? நீ குஷியோட தாய் மாம, அறிவு கட்டவனே. நீ போட்டிருக்கிறது என் குஷியோடது. டேய், நான் உன்னை விட வயசுல பெரியவன். மண்ணாவது. வாடா, என்னை விட்டு. டேய். காது, இனிமே இந்த மாதிரி தப்பு எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு மன்னிச்சிரு. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நான் உன்னோட அண்ணி ஆச்சே. அண்ணியா? கீர்த்தி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. உன்னை விட வயசுல பெரியவ தானே. என்ன இப்படி அடிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? தயவு செஞ்சு மன்னிச்சிரு கீர்த்தி. உளறத நிறுத்துங்க. உன்ன மாதிரி ஒரு அண்ணி எனக்கு இருக்கிறத விட சொந்த பந்தமே இல்லாம நான் தனியாவே இருந்துருவேன். என் குடும்பத்துக்கு இது வரைக்கும் நீ எந்த ஒரு நல்லதும் பண்ணதே கிடையாது. காது, பொண்ணெல்லாம் உறவுன்னு சொல்லிக்கிறதே நான் அசிங்கம்னு நினைக்கிறேன். காட்டுல மிருகங்கள் சண்டை போட்டுக்கும் போது அதுங்க கூட தான் குடும்பத்தை சேர்ந்தவங்கள ஒண்ணும் பண்ணாது. அந்த மிருகத்தை விட ரொம்ப மோசமானவ நீ. போது, நிறுத்துங்க. இவங்க எல்லாரையும் இந்த ரூம்லயே அடிச்சு வைங்க. போலீஸ் இங்க வந்துகிட்டே இருக்காங்க. ராகுல். காது, காது. கேக்கே, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன காரியம் பண்ணிருக்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த காம்படிஷனே புக்கை பேஸ் பண்ணி தானே. இது ஒன்னும் ஆடியோ புக்கை பேஸ் பண்ணி கிடையாதுல. தென் இது காம்படிஷன் ரூல்ஸ்க்கே எதிரானதுல. அப்புறம் எப்படி இதெல்லாம் முடியும்? இந்த கம்பெனி என்னோடது, காம்படிஷன் என்னோடது, இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடது. சோ இதோட ரூல்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு உன்னோட பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. ராதாவும் மோகனும் வின் பண்ணதுக்கான காரணம் அவங்க ஐடியாவால என்னோட கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் கிடைச்சி கஸ்டமர் கிடைச்சா ஆர்கானிக்லி அவங்க தானே வின் பண்ணுவாங்க. கேக்கே, கேக்கே ப்ளீஸ். கேக்கே, கேக்கே ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. சொல்லு. உனக்கு ப்ராஃபிட் வேணுமா இல்ல ராதா வேணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன குருடியா? நீ ராதாவை எந்த பார்வையில பாக்குறேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அவகிட்ட நீ பேசுற விதம் ஒரு பைத்தியம் மாதிரி அவ பின்னாடியே சுத்துறதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? உன் முகத்தை பார்த்தாலே உன்னோட மனசுல என்ன இருக்குங்கிறத எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ராதா என்ன ஆனாலும் சரி மோகனெல்லாம் விட்டுட்டு உன்கிட்ட வரவே மாட்டா.
அண்ட் இந்த காம்படிஷன்ல ராதாவை நீ ஜெயிக்க வச்சு நீ அவளை உன்கிட்ட இருந்து இன்னும் தூரமாக்கிட்ட. ஐயோ, நீ ராதா மோகன் உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்க. இதோட உன் ஆட்டம் முடிஞ்சது. வாயை மூடு. எந்த மூஞ்ச வச்சு நீ இதெல்லாம் சொல்ற என்கிட்ட? இந்த காம்படிஷன்ங்கிற பேர்ல இதுக்கு பின்னாடி நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். என்ன? இல்ல, எனக்கு புரியல. என்ன சொல்ல வர? ராதாவை அட்டாக் பண்ணது உன்னுடைய ஆள் தாங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுங்கிறேன். இதோ பாரு கேக்கி, தேவையில்லாம உளராத. நான் ஏன் உளறேன்? என் சோர்சஸ் மூலமா எனக்கு தெரிஞ்சது ராதாவை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவன் உன்னதான் வந்து பார்த்திருக்கான். நான் சொல்றது கவனமா கேளு. நமக்குள்ள ஏதோ கொஞ்சம் நெஞ்ச நட்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மதிச்சு இங்க இருந்து கிளம்பி போ, இல்ல நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வைப்பேன். ஐ மீன் திஸ். அவங்க 3 பேரையும் உடனடியா நாம போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாகணும். ஆமா அத்தம்மா. ஆமா. ஆனா ஆனா அம்மா, இப்ப எதுக்கு நீங்க டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? என் மனசுக்கு எதுவுமே சரியா படல கீர்த்தி. நாம எல்லாரும் இருக்கும்போதே அவங்க 3 பேரும் குஷியை இங்கிருந்து கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னா, ஒருவேளை குஷிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் தாமனியா கூட இருக்கலாம் இல்லையா? இதுல என்னமோ உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு நிச்சயமா தெரியும், இது எல்லாத்தையும் பண்றது அந்த தாமினி தான். கீர்த்தி ரொம்ப சரியா சொல்றா அத்தம்மா. இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த தாமினி பிசாசு தான். மாப்பிள்ள, திரிவேதி மேடம். டாக்டர் சார். டாக்டர், நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். குஷியை கிட்னாப் பண்ற முயற்சியில அவங்க அவளுடைய ஆக்சிஜன் பைப்பையும் பிளட் பாட்டிலையும் எடுத்துட்டாங்க. அண்ட் அவளை லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ல இருந்தும் வெளியே எடுத்துட்டாங்க. அதனால அவளோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப நாங்க எப்படியோ எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இப்ப நாம அந்த 3rd ஆபரேஷனை கூடிய சீக்கிரம் பண்ணி ஆகணும். இல்லனா உயிரை காப்பாத்துறதே கஷ்டமா போயிடும். மா, அட என்ன டாக்டர் நீங்க? ஆல்சோ இந்த ஆபரேஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்க போகுது. இதுல குஷியோட இல்ல. அட இல்ல டாக்டர் சார். டாக்டர் சார், நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் நடக்காது. நடக்காது. சொல்லாதீங்க டாக்டர். நான் சொல்ல வந்ததை நீங்களே புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஐ திங்க் நீங்க குஷியோட பேரண்ட்ஸை வர வைக்கிறது நல்லது. மோகனையும் ராதாவையும் இங்க திரும்ப கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். குஷிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்படிலாம் ஆகாது. அத்தம்மா, தயவு செஞ்சு நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க என்னமோ பேசுறீங்க. என் குஷிக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து என்னால வெளியில வரவே முடியாது. அத்தம்மா ப்ளீஸ், நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். குஷிக்கு எதுவும் ஆகாதும்மா. ஐயோ கடவுளே, ப்ளீஸ் என்னோட குஷியை காப்பாத்துங்க. ப்ளீஸ் கடவுளே காப்பாத்துங்க. மோனிகா, நம்ம சீக்கிரமா ஊருக்கு கிளம்பி போலாம். குஷி எவ்வளவு சந்தோஷப்படுவா, நமக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஆமா, அட, கிளம்ப. என்ன அவசரம் போகிறதுக்கு? அவ்வளவு பெரிய காம்படிஷனை ஜெயிச்சிருக்கீங்க. கொஞ்ச நாள் மால்தீவ்ஸ்ல இருந்துட்டு போலாமே. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு? ஏன் சார்பா
ஐ மீன் என் கம்பெனி சார்பா 7 days ஸ்டே ஸ்பான்சர் பண்றோம் நாங்க. கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போங்களேன். இங்க 50க்கும் மேற்பட்ட டைவிங் சைட்ஸ் இருக்கு. நீங்க இங்க வீல் ஷாட் டைவிங் பண்ணலாம், நோ ஷாட் ஸ்நார்க்லிங் பண்ணலாம், டோனி போட்டை இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க ஜாலியா டால்ஃபின்ஸை பார்க்கலாம். அந்த காட்சிலாம் பார்த்தே ஆகணும். சன்செட் பாருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க ஒரு 7 daysக்கு ப்ளீஸ். நீங்க இவ்ளோ தூரம் சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி கேகே சார். ஆனா எங்க பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நாங்க சீக்கிரமா அவகிட்ட போகணும். எங்களுக்காக தான் காத்துட்டு இருப்பா. அதனால நாங்க போறது ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லி உங்களை தடுக்க முடியாது. 2 பேரும் பொறுமையா கிளம்புங்க. ஆனா கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். ஆனா கான்ட்ராக்ட்ல ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு எனக்கு. கண்டிஷனா? அப்படின்னா நாங்க தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கோம்ல, அப்புறம் எப்படி கண்டிஷன் போடுவீங்க? இல்ல, காம்படிஷனும் என்னோட தானே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் என்னோடது. ஸோ கொஞ்சம் ரூல்ஸை வளைச்சிக்க முடியும்ல. நீங்க ஒரு வாட்டி கேளுங்களேன். பட் தட்ஸ் நாட் ஃபேர். எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். இதை யார் சொன்னாலும் அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இங்க லவ்வும் இல்ல, வாரும் நடக்கல. நான் சொல்றத ஒரு தடவை கேளுங்க. ஐ எம் ஷூர் யூ லைக் இட். என்னோட கண்டிஷன் என்னன்னா, எனக்கு ராதா வேணும். என்ன? ஐயோ, என்ன விட்ட ஓவரா பேசிக்கிட்டு இங்க இருக்க? பாருங்க. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவியா? நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவா. புரியுதா உனக்கு? நாக்கெல்லாம் அப்புறம் அறுத்துக்கலாம். காலர்ல இருந்து கையெடுங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டா எப்படி? சொல்றத கேளுங்க. நம்ம இப்ப பிசினஸ் பார்ட்னர்ஸ், புரிஞ்சுக்கோங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டா எப்படி? நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ராதாவோட குரல் வேணும். நீங்க தானே சொன்னீங்க அவங்களுக்கு பகவத்கீதையை பத்தி எல்லாமே தெரியும்னு. அவங்களோட அந்த அறிவை யூஸ் பண்ண விரும்புறேன். நம்மளோட ஆடியோ புக்காக அண்ட் நம்ம பாட்காஸ்டுக்காக. ஆனா நான் எப்படி பண்ணுவேன்? அதாவது இல்ல, நம்புங்க, உங்களால முடியும். தயவு செஞ்சு மறுத்துறாதீங்க ப்ளீஸ். எனக்கு உங்க திறமை மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. எஸ்பெஷலி உங்க குரல் நம்ம ஆடியோ புக் அண்ட் பாட்காஸ்டுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்க குரல்ல ஒரு நிம்மதியை நான் பார்த்திருக்கேன். அதை நான் எங்கேயும் ஃபீல் பண்ணதில்லை. So please don't say no. Please, please, it's a request. கேகே சார், என்னால முடியாது. இல்ல ராதா, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உன்னோட குரலை விட சிறந்தது வேற எதுவும் இருக்க முடியாது. யோசி. இப்ப மோகன் சாரும் சொல்லிட்டாரு, ஒத்துக்கோங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ so much. நான் உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா, ஆனா நீங்க அவ்வளவு கெட்டமெல்லாம் இல்ல. இல்ல, நான் அடிச்சு கடல்ல போட்டுருங்க அடுத்த வாட்டி. சோ கான்ட்ராக்ட் இப்ப பண்ணிக்கலாம். மத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் ராதா, உங்க கலாச்சாரத்துல கையெடுத்து கும்பிட்டு தான் ஹாய் பாய் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். பட் now that we are business partners, நான் உங்களுக்கு கை கொடுக்கலாம்ல? If you don't mind, can I shake hands? என்ன ஏன் கேக்குறீங்க? சம்பந்தப்பட்டவங்களை கேட்டுக்கோங்க. Can we? Congratulations. ரொம்ப நன்றிங்க. போலாமா மோனையா? All right, see you partners. See you soon. நான் என்ன சொல்றேன்னா,
எவ்வளவு அழகா இருக்கு. மோனையா அடுத்த தடவை வரும்போது குஷியை மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்க எல்லாரையும் நம்ம கூட்டிட்டு வரணும். எவ்வளவு அழகா இருக்கு, பார்க்கும்போதே மனசுக்கு எதமா இருக்கு. அமைதியா தான் இருக்கு, ஏன் இருக்காது? மோனையா ஒரு வாட்டி போன் கொடுங்க. கொடுங்களேன் சீக்கிரம். மோனையா இங்க பாருங்க. அடுத்த தடவை குஷியும் குடும்பத்தையும் கூட்டிட்டு வரும்போது இந்த இடத்துக்கு கண்டிப்பா போகணும். இந்த இடத்தோட பேர் என்ன தெரியுமா? சன்செட் டால்பின் கிரீஸ், அதான் சொல்லுவாங்க. டால்பின் சொல்ல மாட்டாங்க, சன்செட் டால்பின் க்ரூஸ். சன்செட் டால்பின் கிரீஸ். சன்செட் டால்பின் க்ரூஸ். சன்செட் விட்டுரு, சன்செட் டால்பின் க்ரூஸ். வேணா விட்டுறலாம். குட் ஐடியா. ஆனா மோனையா இங்க கண்டிப்பா வரணும், ரொம்பவே அழகா இருக்கு இது. ஆமா, ரொம்ப அழகா தான் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. ஓய் ராதா, ஆ, உனக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அது ரோமிங்லனாலும் வேலை செய்யுமா? அப்படின்னா அப்படின்னா நீ இப்பதான் ஒண்ணு கேட்ட, அதுக்குள்ள கிடைச்சிருச்சு. என்ன கேட்ட? அங்கே பார். கடவுளே கிருஷ்ணா, எவ்வளவு அழகா இருக்கு. பொதுவா இந்த டால்பின்ஸ பாக்குறது ரொம்ப லக்குன்னு சொல்லுவாங்க. அத பார்த்து நாம என்ன கேட்டாலும் அது நமக்கு கிடைக்குமா? அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பேன். கடவுளே கிருஷ்ணா, இந்த டால்பின்கள் புண்ணியத்துல எங்க குஷி சீக்கிரம் குணமாயிடணும். நானும் ஒரு விஷயம் கேட்க போறேன். என்ன? அதான் நீ இருக்கல்ல, நீ எப்பவும் குஷி கூடவே இருக்கணும். ஏன்னா நீ குஷி கூடவே இருக்கும்போது குஷிக்கு எதுவும் ஆகாது. வேண்டிக்கிட்டேன். நீங்க வேண்டிக்கிட்டீங்களா? நான் நிறைய வேண்டிக்கிட்டேனே, சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், சொல்லிட்டு அது பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. குட், ரொம்ப சரியா சொன்ன. டால்பினே அதை நிறைவேற்றி கொடுக்கட்டும். உனக்கு நான் இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்ன? இங்க பாரு. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு கடல்லே இருக்கிற மிக ஆபத்தான மீன். அடேங்கப்பா, கடவுளே கிருஷ்ணா, இவ்வளவு பயங்கரமா இருக்கு. இதுல பயப்பட என்ன இருக்கு? உன்னோட இந்த மோகனையா யாரையாவது பார்த்து பயந்துருக்கனா? இதெல்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல மோனையா. ரொம்ப அழகா இருக்கு. இத பாத்துக்கிட்டு இப்படியே இருந்துடலாம் போல இருக்குல்ல. நிஜமா இங்கே இருந்துடலாம் மோனையா. இல்ல போணும். அப்ப குடும்பம் குடும்பம் குஷி. ராதா, இங்க வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தையே மறந்துட்டியா நீ? இல்ல மோனையா, குஷி குஷி. நம்ம குஷியை கூட்டிக்கிட்டு மறுபடியும் இங்க வரலாம். 100%. ராதா என்னைக்குமே மோகனை விட்டுட்டு உன் கூட வரவே மாட்டா. ராங் தாமினி, அப்சல்யூட்லி ராங். நான் யாருன்னு உனக்கு புரியல. நான் குணால் கௌஷப். ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டேன்னா அதை அடைஞ்சே தீருவேன். ராதா, உன்னை ஏன் நான் இங்கேயே நிறுத்தி வைக்க முயற்சி பண்ண தெரியுமா? உன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால தான் இன்னும் 7 days நீங்க இங்க இருக்கலாம்னு ஆஃபர்லாம் கொடுத்தேன். ஆடியோ புக்ல பார்ட் ஆகணும், அதுல குரல் கொடுக்கணும்னு உன்கிட்ட சொன்னதுக்கான காரணமே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதான். எனக்கு என்னமோ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்குன்னு தோணுது. அதனால தான் அம்மா இங்க உன்னை அனுப்பியிருக்காங்க. அந்த கனெக்ஷன் என்னன்னு தெரியாம நான் உன்னை லைஃப்ல இருந்து வெளியே போக விட மாட்டேன். அதனால இந்த கதை இன்னும் முடியல. கதை இப்பதான் ஆரம்பிக்குது. குணால்,
அண்ட் ராதா. ஃபோன். ஆமா அம்மா